வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை. மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 24 வரைக்கும். இந்த 25 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல தான் ராகு இருக்காரு, மீனராசியில் இருக்காரு. உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல அவர் சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஆக்சுவலா சனி மாதிரி அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு ராகு. சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியினுடைய எஃபெக்ட் தான் ராகு கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இது உற்பத்தி சார்ந்த, தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்குது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதே நேரத்துல உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு, இப்போ ஒரு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உறவு, நம்ம பாசமா பிரியமா பழகக்கூடிய நபர்கள் சம்மந்தப்பட்ட உறவு, இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு, நான் சந்தோஷத்துக்காக பழகினேன் ஆனால் டக்குன்னு பிரேக் ஆகிப்போச்சு, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் உறவு சார்ந்து ராகு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது ராகுனுடைய பலன் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ என்ன, சுக்கிரன் அதில் சேர்றாருங்கிறது தான் இந்த டாபிக்ல பேச போகிறோம். இப்போ சுக்கிரன் நமக்கு யாருன்னா பணம் கொடுக்குற கிரகம். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்காரு, 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட கிரகம் ராகுவோட சேருது அப்படின்னா ஆசைகளை மேலும் அதிகப்படுத்துதுன்னு அர்த்தம். 5ஆம் இடம் என்பது ஆசைகள், இன்பங்கள், இன்ப கிளர்ச்சிகள், அதில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இஷ்ட தெய்வம், நம்முடைய ஜபம், யோகம், இதெல்லாம் உபாசனைகள், இதையெல்லாம் செய்யறது, வேத பாராயணம், மந்திரங்கள், இதெல்லாம் செய்யறது. பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ருதுவாகிற ஸ்தானம் 5ஆம் இடம். ஆண் பெண் உறவுல காதல் வயப்படுறது 5ஆம் இடம். இதெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு அங்கே 5ஆம் இடத்துல மெர்ஜ் ஆகும் போது இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும். அது என்ன, அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்வு எடுக்கும் பொழுது எப்போ நடக்கும்னா அவங்களுக்கு இந்த கிரகங்கள்ல ஒரு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்துகிட்டு இருக்கணும். அப்படி நடக்கும்போது இது ஆக்டிவேட் ஆகும். இப்ப அப்படிப்பட்ட நிலையில முதல் பாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 1லிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல 2 கிரகமுமே இணையுது, சுக்கிரன் ராகு. அது அம்சத்துல சிம்மத்துல இருக்கு, ரெண்டுமே சிம்மத்துல பகை. அப்ப இந்த ஆசை, உறவு சார்ந்த விஷயங்கள், அகம் சார்ந்த விஷயங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுல எல்லாம் கொஞ்சம் அதிருப்திகள் ஏற்படும்னு புரிஞ்சுக்கணும். புதுசா நண்பர்கள் பழகிறதோ அல்லது பழைய ஒரு கிளர்ச்சியான ஒரு நட்பு ரீதியான பழக்க வழக்கங்களோ, காதல் ரீதியான பழக்க வழக்கங்களையோ கொஞ்சம் பிரேக் உண்டாகுங்கிறத கவனிச்சுக்கணும். அடுத்து 2ஆம் பாதத்துக்கு போறாரு. அதாவது பிப்ரவரி 6லிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் தான் மாறுவாரு. ராகு அதே 1ஆம் பாதத்துல தான் இருப்பார். அப்ப சுக்கிரன் 2ஆம் பாதத்துக்கு போகும்போது அம்சத்துல கன்னியில அவர் நீசமாகிறாரு. அதனால என்ன ஆகும், ராகுக்கும் சுக்கிரனுக்கும் 1-12ங்கிற கான்செப்ட். ராகுல இருந்து சுக்கிரன் 2, சுக்கிரன்ல இருந்து ராகு 12. அப்ப 2-12ங்கிற கான்செப்ட் ஆக்டிவேட் ஆகும். அதுவும் அவ்வளவு நல்லதில்லை. சுக்கிரன் நீசத்துல இருக்கிறதுனால, நீச வலிமையில இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆசைகள், ஒருத்தரை நம்பி செய்யக்கூடிய காரியங்கள், இதுல எல்லாம் வலிமை குறைவுன்னு எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம மீனராசியில உச்சம் பெறாருன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அம்சத்துல நீசமடைகிறாருங்கிற உண்மையை மறந்துக்கிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது மெயினா திருமண விஷயங்கள், ஆண் பெண் உறவு விஷயங்கள்ல அவ்வளவு சிறப்பு இல்லை. அது நமக்கு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது இந்த இதை பார்த்துக்கணும். அப்படி நடக்கலைன்னா எல்லாருக்கும் அது பாதிக்க போறது இல்லை. இப்போ 3ஆம் பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 2ஆம் பாதத்துல ஓரளவுக்கு மீடியமா போகுது. சுக்கிரன் நீசமாகிறாரு. அதனால ஆசைகளை எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ அதே 3ஆம் பாதத்துக்கு வர்றாரு. பிப்ரவரி 11லிருந்து பிப்ரவரி 17 வரைக்கும் 3ஆம் பாதத்துல சுக்கிரன் போகும்போது அப்ப பாசிட்டிவா நடக்கும். காரணம் என்னன்னா, அம்சத்துல சுக்கிரன் துலாத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். அப்ப இப்ப கொஞ்சம் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும், திருமண காரியங்கள், விரும்பின நபர்களோட பழக்க வழக்கங்கள்ல
உறவுகளில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்கும். ஓரளவுக்கு நமக்கு பொருள்கள் வாங்குறது, சுக்கிரன் சார்ந்த பிஸ்னஸில் இருக்கவங்க, ஒரு ஆடம்பர தொழில், சொகுசு வாகனங்கள், ரியல் எஸ்டேட்டு, இன்டீரியர் டெக்கரேஷன், கலைத்துறை, தேட்டர்ஸு, சினிமா தேட்டர்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, இது மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இந்த நல்லா இருக்கிற பீரியட் வந்து பிப்ரவரி 11லேருந்து 17 வரைக்கும். அதுக்கப்புறம் 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் 4ஆம் பாதத்துக்கு போறாரு. உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல சுக்கிரன் போறாரு. உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல ராகு இருக்காரு. அப்ப அம்சத்துல சிம்மத்துல இருக்கிற ராகுவும் விருச்சிகத்துல இருக்கிற சுக்கிரனும் வேலை செய்யறதுனால ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குறாரு. அப்ப ஏதாவது ஒண்ணுல பிரச்சனை. அந்த டைம்ல நமக்கு என்ன பழக்கம் ஏற்படுதோ, என்ன திட்டங்கள் போடுறோமோ, என்ன ப்ராஜெக்ட் பண்றோமோ, என்னெல்லாம் நம்ம வந்து கலைத்துறைகளில் ஈடுபட்டு நம்ம டெவலப் பண்றோமோ, அல்லது எந்த தொழிலா இருந்தாலும் அந்த சமயத்துல நமக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, தோல்வியை கொடுக்குது, தாமதத்தை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நினைச்சுக்கணும். அப்ப இப்படியெல்லாம் பிரிச்சு பார்த்து நம்ம பலன் எடுத்தா தான் நமக்கு வந்து கரெக்டா பொருந்தும். இதெல்லாம் நமக்கு திசாபத்தியோட அடாப்ட் ஆகி தான் வேலை நடக்கும். பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நம்ம வந்து உபநட்சத்திரங்கள் 12 பாவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரிகளாக இந்த ராகுவோ சுக்கிரனோ சனியோ வந்துச்சு அப்படின்னாலே இந்த சேர்க்கை அவ்வளவு சிறப்பை தராது. அந்த மாதிரி திசாபுத்தி நடக்கும்போது 8, 12 தான் அந்த திசாபுத்தி செய்ய வைக்கும். 8ஆம் இடம் என்பது தோல்வி, தடை, கஷ்ட நஷ்டம். அதே மாதிரி 12ஆம் இடம் என்பது விரயம். இப்ப வந்து 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு நோய் வந்து கிட்டத்தட்ட அதிகமாகி ஆப்ரேஷனுக்கு கொண்டு போய் விடும். அதே மாதிரி 12ஆம் பாவம் வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா செலவுகள் அதிகமாகும். நம்ம உடம்புல ஒரு உறுப்புகளுடைய துண்டிப்புகள் கூட ஏற்படும். ஸோ இதெல்லாம் இந்த கெட்ட பாவம்னு நம்ம சொல்றதுக்கு காரணம். ஸோ அதனால 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக நம்ம ஜன்ம ஜாதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய கோச்சாரமோ திசாபுத்திலேயோ நமக்கு பிரச்சனைகள் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப தொழில் கிரகத்துக்கு சுக்கிரனோ ராகுவோ சனியோ வந்திருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு 2, 6, 10 வரலாம், 4, 10 வரலாம். அதே மாதிரி 1, 3, 7, 9, 11களை இப்படி மிக்ஸ் ஆகி வரலாம். அந்த மாதிரி நமக்கு உபநட்சத்திரங்களா வந்திருக்கிற சமயத்துல இந்த விஷயம், இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இந்த 25 நாட்கள் நமக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கும், நன்மை தான் தரும். அப்ப எந்த அளவுக்கு டெப்தா போறோமோ அந்த அளவுக்கு நம்ம பலன் எடுக்கலாம். அந்த டெப்தா போறதுக்கு உண்டான காரணம் நம்ம வந்து 360 டிகிரி ராசி மண்டலத்தையே பிரிச்சு எடுத்து ஒவ்வொரு டிகிரிக்கும் எந்த கிரகம் வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த அளவுக்கு அக்யூரசியை பார்க்கறதுனால நம்மளால நம்ம கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்கும். ஒரு புது முயற்சி எடுக்கிறோம், அது நமக்கு நல்லது பண்ணுமா பாதகம் பண்ணுமா அப்படின்னு எல்லாம் அது கரெக்டா முடிவை கொடுக்கும். அந்த வகையில பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை தரும். அப்ப ஜென்ரலா விருச்சிகத்துக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பலன்ல இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் சார்ந்த பலன்ல இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரன் ராகு பிரம்மாண்டப்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் என்பதுல சந்தேகம் இல்லை. பட் எப்பவும் நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை நம்ம சிஸ்டத்துல பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கணிச்சு வச்சுக்கணும். 12 பாவ உபநட்சத்திரத்துல சுக்கிரன் ராகு சனி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருக்காங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு இந்த பலனை நீங்கள் அனுபவிக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.